பிரணவ் சாய், இந்த கோட் மாதிரி நீயும் மாட்டிக்கிட்டு முழிக்க கூடாது. விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து போகணும். நானும் என் பையனும் சேர்ந்து ஸ்டோரி புக்ஸ் படிச்சு நான் அவனுக்கு கதை சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஸ்டோரி சொல்றது மூலியமா நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் ஒரு பாண்ட் ஏற்படணும் அப்படின்றத தாண்டி நம்ம சொல்ற கதை மூலியமா அவங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் வரும். அந்த இமேஜினேஷன்ல இருந்து அவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி வரும். நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய ரைட் வேல்யூஸ்லாம் சொல்லி தரணும்னு நினைப்போம். ஒருத்தருக்கு எப்படி நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்க கிட்ட எப்படி நம்ம கைண்டா நடந்துக்கணும், எப்படி நம்ம ஷேர் பண்ணணும், ஒரு நேச்சரை எப்படி லவ் பண்ணணும், நேச்சர்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கத்து தரணும், சொல்லணும்னு நினைப்போம். அது கூட இந்த ஸ்டோரி டெல்லிங் மூலமா நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம், சொல்லலாம். ஸோ அது கூட அவங்களோட ஆள் மனசுல போய் இன்சிஸ்ட் ஆகியிருக்கும். அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சொல்ற கதை மூலியமா நம்ம குழந்தைங்க நமக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. நம்ம குழந்தைங்க சொல்ற கதையும் கேளுங்க. பிரணவ் சாய், அம்மாக்கு எப்ப கதை சொல்லுவீங்க? ஃபாலோ அண்ட் ஷேர் ஃபார் மோர் பாசிட்டிவ் இன்சைட்.